ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங். நான் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது யாரையும் வருத்தப்பட வைக்கிறதுக்கு இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. நம்ம ஃபீல் பண்ணுறத சொல்கிறோம், அவ்வளோதான். சோஷியல் மீடியாவுக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்ம மற்றவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள நம்ம கொடுக்கறது என்றைக்குமே நல்லது. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், சில விஷயங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் டான்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் டான்ஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், குவைத்திலேருந்து குவைத் பாய்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 பாய்ஸ் சேர்ந்து, அதில் மலையாள பாய்ஸும் இருக்காங்க, தமிழ் பாய்ஸும் இருக்காங்க, நான் புரிஞ்சுருக்கேன். அவங்க வந்து டான்ஸ் போடுறாங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு என்ஜாயபிளாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பையன் சேலம் கிட்டே இருந்துன்னு நினைக்கிறேன், ஒரு சாங் வந்து எம்ஜிஆர் சாங் வந்து ஒன்று போடுறான். ஒரு பார்க்கில் நின்று போடுறான். அது கூட நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நாம் லேடீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கேர்ள்ஸு எல்லாருமே டான்ஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, என்ஜாயபிளாக தான் இருக்குது. ஆனால் சில டான்ஸஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம காஸ்டியூம்ஸ் வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும். சோஷியல் மீடியாவில் அது பரவுறதுனால நம்ம காஸ்டியூம்ஸ் கவனமாக இருக்கணும், டீசெண்டாக உடை உடுத்தணும். அண்ட் ஆல்சோ மூமெண்ட்ஸ் பற்றி கொரியோகிராஃபிங் நீங்களே பண்ணிக்கிறீங்க, அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஆக்வர்டாக இருக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு காமெண்ட்ஸ், தப்பான காமெண்ட்ஸ் வரக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒர்க் நம்ம பண்ணாலும் அது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த வீடியோஸும் நிறைய வியூஸ் கிடைக்கும், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம இப்படி நீங்கள் வந்து நம்ம வந்து வியூஸ்க்காகவோ இல்லை மணிக்காகவோ, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, நம்ம வந்து இன்டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி, ஆடை குறைப்பு பண்ணி, வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணி, வித்தியாசமான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது வந்து அவ்வளோ நல்லா இல்லைங்க. பொதுவாக பெண்களை பற்றி எல்லாருமே வந்து வேறு மாதிரி நினச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுடைய திறமையை மட்டுமே நீங்கள் நம்புங்க, வேறு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு அழகு இருக்குது, பெண்கள்னாலே அழகு தான். நீங்கள் டான்ஸ் ஆடினா அதை விட அழகு தான். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டான்ஸ் பண்ணாலே போதும், நிறைய வியூஸ் அள்ளிக்கிட்டு வரும். ஸோ கொஞ்சம் இது என்னுடைய ரிக்வெஸ்ட். இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் விஷயம்தான், நான் தலையிடக்கூடாது. இருந்தால் கூட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக இதை வைக்கிறேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் டீசெண்டாக இருக்கிற மாதிரி கவனம் செலுத்திக்கோங்க. அண்ட் மூமெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஆக்வர்டாக இல்லாமல் டீசெண்ட் மூமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்க ரொம்ப நிறைய வியூஸ் கிடைக்கும், எல்லோரும் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரியான டான்ஸ் ஆடுங்க ப்ளீஸ். ஓகே, இது நான் யாரையும் வருத்தப்பட வைக்கிறதுக்கு சொல்லலை, கஷ்டப்பட வைக்கிறதுக்கு சொல்லலை. ஒரு நல்லதாக நடக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதர்வைஸ் உங்களுடைய டான்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்.